படிக்கிறதுல என்னம்மா அவ்வளோ பெரிய டேலண்ட்டா, புக்கு படிக்கிறது யார் வேணால் படிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவங்க புக்கு தான் படிக்க போகிறாங்க. பட் கண்ணை கட்டிட்டு புக் படிக்க போகிறாங்க. அது என்ன புக்கு, அந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்றது சிட்டி ரொம்ப மாதிரி அப்படின்னு பண்ணி நமக்கு வந்து பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் பவர் ரீடிங். ஸோ இவங்க கிட்ட நான் ஒரு புக்கை வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பேன். அந்த புக்கில் இருக்கக்கூடிய டைட்டில் என்ன புக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து சென்ஸ் பண்ணி உள்ளே இருக்க ஆத்தர் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறாங்க. ஸோ ரெடியா? பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியா? ஒரு பெரிய கைத்தில் கொடுத்துடலாமா? ஸோ நார்மல் புக்கிலே இந்த மாதிரி டைட்டில் படிக்க சொன்னால் நான் ஒரு 4 நிமிஷம் தடுமாறிட்டு தான் படிப்பேன். பட் கண்ணை கட்டிட்டு எவ்வளோ அழகாக படிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் உங்ககிட்ட இருந்து போயிடலாமா? ஸோ இந்த புக்கோட டைட்டில் என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு இது அண்ட் உங்களுக்கு இது. ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு புக் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் ஆர்டர் படிலாம் கிடையாது, எனக்கு நோக்கத்துக்கு என்ன வந்ததோ அதை கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம். என்ன தெரிகிறது? கடைசி பேஜ் வரைக்கும் தொட்டு பார்க்குறாங்கயா. ஓகே. ஸோ ஒரு பேஜாக இப்படி தடவி பார்த்தா நம்மளும் கண்டுபிடிச்சிடலாமோ? ஆக்சுவலாக இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம கீழே உட்காந்து சொல்லிடலாம். பட் மேலே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நம்மளோட எம்டி சாரோடைய ஜீனியஸ் மைண்டுக்கு எட்டி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த அறிவை கொடுக்குறோம்டா, எல்லாரும் பார்க்குறவன்லாம் வியந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பவரை வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் கிட்ஸ் அழகாக கற்றுட்டு பயங்கரமாக வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. யார் முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்களோ அவங்க கை தூக்குங்க, அவங்க சொல்லலாம். ஓகே. நான்லாம் எங்கள் அம்மா படிக்க சொன்னால் அப்படி தான் பண்ணுவேன். புக்கை எடுத்து உட்காந்துட்டு 4 பக்கத்தை திருப்பிட்டு அதுலேருந்து காற்று வரும்ல, அதை காற்று வாங்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்றதுல நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன். கண்டுபிடிக்கலாமா? சல்லக்குட்டி இவங்க கிட்டத்தட்ட ஒரு குட்டி சிட்டி தான் இருப்பாங்க போல். பயங்கரமாக வந்து பேஜை மட்டும் இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஏதாவது காசு வச்சுட்டிங்களாடா? தேடிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமா. கண்டுபிடிச்சிட்டான். எவ்வளோ ரூபா நோட்டு கண்டுபிடிச்ச? 2000 ரூபாயா? என்ன பேர்? புக் நேம் வந்து அமிலியா ஜெயின். இதில் வந்து பேஜ் நம்பர் 1 to 184 வரைக்கும் இருக்குது. 10 contents. This book was written by Eden Blyton. நான் கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்ரா தம்பி. சீரியஸ்லி எவ்வளோ பேஜ் சொன்னீங்க? 1 to 184. எனக்கு சீரியஸாக 184ங்க. கரெக்டாக 1 இல்லை 2 இல்லை கம்மி இல்லை கூட இல்லை, கரெக்டாக 184 பேஜஸ் இருக்குது. பா வேற மாதிரி ஜீனியஸாக இருக்கீங்களேடா. போகும்போது எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கடா. நெக்ஸ்ட் இயர் எங்க புக்? புக்கு பேர் ஷெர்லாக் ஹோம்ஸ். இதில் வந்து 5 to 139 பேஜஸ் வரைக்கும் இந்த ஸ்டோரி போகுது. இந்த ஸ்டோரி ரிட்டன் பை எனிட் பிளிடன். மேம் இதில் வந்து 9 சாப்டர்ஸ் இருக்குது. அப்பா 1 2 3 4 5 6 7 8 9 சாப்டருங்க. ஸோ கேமராவில் உங்களுக்கு தெரியும் 9 சாப்டர்ஸ் இருக்குது. பேஜஸ் வந்து 5 to 130. ஸோ இதில் கவுண்டே போடல, ஆனால் பையன் கரெக்டாக கவுண்ட் பண்ணியிருக்காப்புல 139. ஸோ அக்யூரேட்டாக இவ்வளோ தான் பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இப்போ சந்தேகம் வருதுன்னா, சார் சொன்ன மாதிரி இவனுங்களுக்குலாம் படிக்கிறதுன்றது தயிர் சாதம் கின்ற மாதிரி சிம்பிள் மேட்டரா என்னன்னு தெரியல. சீரியஸ்லி ஜீனியஸ். ஒரு பெரிய கைதல் கொடுத்துருங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் நேம் த ஃபேமஸ் 5 by Enid Blyton. 248 pages, 21 contents. First chapter at the stables. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ரோடில் வந்து ஃபுல்லாக டாய்ஸ் விற்றுட்ருக்காங்க. அதில் இருக்க டூ கேரக்டர்ஸ் வந்து அந்த டாய்ஸை வாங்கிறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க போகும்போது அவங்க நிறைய ரைட்ஸ் பார்க்குறாங்க. அந்த ரைட்ஸ் என்ஜாய் பண்ணுறதை பற்றி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. தேங்க்யூ. வாவ். நெக்ஸ்ட்
மேம் ஸ்டோரி புக் நேம் வந்து த மிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்ஸிங் மேன். 229 பேஜஸ் இருக்குது, 23 கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸ்டோரி என்னதுன்னா, ஒரு 4 பேர் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க, அதில் ஒரு பாய் தொலைஞ்சிடுறாங்க, அது 3 பேர் தேடி கண்டுபிடிக்கிறது தான் மேம் ஸ்டோரி. வாவ், ஜீனியஸ் ஜீனியஸ். சீரியஸ்லி வந்து ஒரு பேஜ் கூட அவங்க எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ சொல்லலை. உள்ளே இருக்க கண்டென்ட்லேருந்து எவ்வளோ சப்டைட்டில்ஸ் இருக்குது, இந்த டைட்டில் யார், ஆத்தர் யாருன்றது வரைக்கும் சத்தியமாக நம்பவே முடியல. அவ்வளோ ஜீனியஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்காக ஒரு பெரிய 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 கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீனியஸை நான் பார்த்ததே கிடையாதுங்க. சீரியஸாக இவங்களுக்குலாம் படிக்கிறதுன்றது ஜுஜுபியாக இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் நான் நம்பவே இல்லை. சீரியஸ்லி கண்ணு மூடிட்டு இவ்வளோ பேஜஸ் கண்டென்ட் வரைக்கும் கதை வரைக்கும் சொல்கிறாங்கன்னா உண்மையாகவே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம், உண்மையாகவே நம்ம ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எஜுகேஷன் அப்படின்றது சும்மா லாலிபாப் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் இருக்கும் போல். ஸோ கிரேட் 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 கிரேட். ரொம்ப பெரிய ஆளாக வருவீங்க. என்னுடைய ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ இது எல்லா கிரெடிட்டும் நம்ம வந்து டீச்சர்ஸ்க்கும் நம்ம எம்டி சாருக்கும் தான் செய்கிறோம். ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் மீண்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் காலேஜ் படிக்கும்போது சத்தியம் பண்ணி சபதம் பண்ணதை இன்னைக்கு வந்து செஞ்சு காட்டி சும்மா கெத்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய பெரிய சல்யூட் கொடுத்துறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ கிட்ஸ். Acharya World Class Education.